ஒரு அம்மா கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சார் என்னோட பையனோட மொபைல் தற்செயலா நான் பார்த்தேன். அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆபாச வீடியோக்கள் தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். 10th தான் படிக்கிறான். ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னால அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியல. அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். இதெல்லாம் வயசு கோளாறு பிரச்சனையில விட்டுரு. போக போக சரியாயிரும். ரொம்ப நீ அவன்ட்ட தெரிஞ்ச மாரி காட்டிக்காத. நம்ம தெரிஞ்ச மாரி காட்டிட்டோம்னா, அவன் ரொம்ப அசால்ட் ஆயிருவான். விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்ட்டாரு. இது எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட வந்தேன் சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு ஆன்லைன்ல நெறைய குழந்தைகள் மொபைல் அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நெறைய கல்வி நிறுவனங்கள் மொபைல்ல தான் நெறைய விஷயங்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. பார்க்கக்கூடிய கட்டாய சூழல்ல இருக்கிறோம் நம்ம. அதனால குழந்தைகள் சம்டைம் தவறான இது மாரி பாதைக்கும் போறாங்க. அப்பா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஹார்மோன் விளையாட்டு, வயசு கோளாறு, போக போக சரியாயிரும். அப்படி நம்ம அசால்ட்டாக விடக்கூடிய விஷயம் இது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நெட்ல பார்த்தீங்கன்னா நெறைய ஆபாச கண்டென்ட் தான் இருக்குது. குழந்தைகள் ரொம்ப ஈஸியாக கெட்டு போயிருக்காங்க. இந்த மாரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் நிச்சயமாக தேவை. ஏன்னா ஆபாசம் அப்படிங்கிறது முதல்ல பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சக தோழிகள்ட்ட அத பகிர ஆரம்பிச்சுருவாங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாரி குழந்தைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் குடுங்க. இது ஹார்மோன் விளையாட்டுன்னு ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடாது. கவுன்சிலிங் குடுத்து அந்த குழந்தைகள இருந்து மீட்டு வரணும். ஸோ அதற்கான முயற்சிகளை எல்லா பெற்றோரும் கண்டிப்பாக செய்யணும்.